கோவை பேரூர் பட்டீஸ்வரம் கோயில் நடை அடைக்கப்பட்ட பிறகு காவல்துறை உயர் அதிகாரியை வழிபாட்டிற்கு அனுமதித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணியினர் அறநிலையத்துறை அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், இந்த புகார் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரீதா. கடந்த 20ஆம் தேதி பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் நடை சாத்திய பிறகு காவல் உயரதிகாரி ஒருவர் நேரடியாக உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தை அங்கிருந்த நபர் வீடியோவாக எடுத்து அதன் பின்னர் சமூக வலைதளங்களில் வைரலானது. இது மிகவும் இந்து அமைப்பினர் மற்றும் இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஆகம விதிகளுக்கு புறம்பாக கோவில் நடை சாத்திய பிறகு உயரதிகாரிக்கு தரிசனம் செய்ய அனுமதித்தது கண்டிக்கத்தக்கது என பல்வேறு தரப்பினரும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக இந்து முன்னணி சார்பில் இன்று இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அதில் உடனடியாக இந்நடை சாத்திய பிறகு உயரதிகாரிக்கு உள்ளே தரிசனம் செய்ய அனுமதித்த கோவில் அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் அப்போது அந்த மனுவில் குறிப்பிட்டனர். குறிப்பாக கோவை இந்து முன்னணி மாநகர அமைப்பு சார்பில் நிர்வாகி சதீஷ்குமார் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்போது 9:10 மணிக்கு உயரதிகாரி ஒருவர் உள்ளே சென்று தரிசனம் செய்திருக்கிறார். ஆனால் அங்கிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் 8:30 மணிக்கு சென்றதாக தவறான தகவலை சொல்றாங்க. நாங்க நேரடியாக போய் கேட்டும்போது 9:10 மணிக்கு அவர் தரிசனம் செய்தது உறுதியா இருக்கிறது. எனவே ஆகம விதிகளை முறையாக பின்பற்றாமல் இது போல நடந்த சம்பவத்திற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு தரிசனம் செய்தவர் யார் என்று விசாரணை மேற்கொண்ட போது அவர் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய SP பாண்டியராஜன் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் ஷாமலாபுரம் பகுதியில் கோவையில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக டாஸ்மாக் போராட்டத்தின் போது ஒரு பெண்ணை அறைந்த சம்பவம் தொடர்பாக இவர் மீது சர்ச்சை எழுந்தது. அதன் பிறகு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் புகார் அளித்த பெண்ணின் அடையாளங்களை வெளியே சொன்னவர் என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது. சமீபத்தில் திருமலா மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கிலும் இவர் மீது ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. இந்நிலையில் இவர் பழனிக்கு பட்டாலியனுடைய SP-யாக மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேரூர் கோவிலில் நடை சாத்திய பிறகு தரிசனம் செய்து மற்றொரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக இந்து அமைப்புகள் தொடர்ந்து மனு அளித்து வராங்க. இதில் ஒரு தரப்பினர் ஆகம விதிகளுக்கு எதிராக நடைபெற்ற இந்த தரிசனத்துக்காக உரிய பரிகாரம் கோவிலில் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் விடுத்து வருகிறார்கள். பிரீதா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.